காலையில் எழுந்திரிச்ச உடனே அடுப்பங்கரைக்கு தான் வர வேண்டியிருக்கு. ராத்திரி தூங்க போகும்போதும் அடுப்பங்கரையை சுத்தம் பண்ணி கழுவி போட்டு தான் போய் தூங்க வேண்டியிருக்கு. விடிஞ்சாலும் அடுப்படி, அடைஞ்சாலும் அடுப்படி. என்ன பொழப்பு! நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டுக்க. அண்ணா கூப்பிட்டாச்சு. என் வாழ்க்கை பூரா என் மாமியாரை நோக்கி தான் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வாரத்தே வரலன்னா ஏதோ வேலையா இருக்கான்னு விட வேண்டியதானே. திரும்ப திரும்ப கூவிட்டு கிடக்கா பேர். போவோம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி வீட்டுக்கு வர அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிருவா. என்ன அத்தையோ கூப்பிட்டீங்களோ? ஏன் கூப்பிட்டது காது கேட்கல? ஒரு தடவைக்கு 2 தடவை கத்திருக்கேன், அப்புறம் தான் வந்து நிக்க. எப்பவும் இப்படிதான் செய்வேன், ஒரே தடவையில வந்திருக்கேன் என்னைக்காது? எத்தே, அது நீங்க என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு டெஸ்ட் பண்ணுதே. எது டெஸ்ட் பண்ணுதியா? ஆமாத்தே, இனி ஒரு தடவை கூப்பிட்டு நான் வரலன்னு போனா போறான்னு விட்டுட்டான்னு வைங்களேன், உங்களுக்கு என் மேல பாசம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதுவே நான் வராட்டாலும் சின்ன பொண்ணுன்னு நீங்க கூப்பிட்டுட்டே இருந்தேன்னா என் மேல உங்களுக்கு பாசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அதான் நான் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணேன். நீங்க பாஸ் பண்ணிட்டியத்த, என் மேல பாசமா தான் இருக்கீங்கறத நிரூபிச்சிட்டிய. அப்படியா? இப்ப இதை நான் நம்பணும், அப்படித்தானே? கேட்கவா கேனச்சியா இருந்தா கேப்பையிலே நெய் வெடிதும்ப. சரி, வாங்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஏன் நிம்மதியும் சந்தோஷமும் தான் போகும். நான் இன்னைக்கு என் மாவா வீட்டுக்கு போற குசியில இருக்கேன். வாங்கிட்ட சண்டை போட்டு என் சந்தோஷத்தை கெடுக்க நான் ஆள் இல்லை. இன்னைக்கு தான் சரியான முடிவு எடுத்திருக்கிய. இப்படியே வருஷ காலம் இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் எனக்கும் பிபி, பிரஷர், சுகர் எதுவுமே வராதே. அதான் உன்ட்ட பேசி பேசி எனக்கு எல்லா எமத்தும் வந்துட்டேன். இனிமே என்ன வர வேண்டியிருக்கு? சரி, அவன் எஞ்சிட்டானா? இல்ல தேன்னு தூங்கிட்டு தான் இருக்காவ. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? நேரத்தோட எந்திக்க சொல்லி. மணி பேரு 9:45 ஆகுது. ஆவட்டுத்தே, 11 மணிக்கு தானே போகணும். அவெல்லாம் எந்திரிச்சாவனா 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாவோ. நம்மளுக்கு தான் நேரம் ஆகும். அது நம்மளுக்கு இல்ல, உனக்கு. நாமளாம் கிளம்பிதான் இருக்கேன். இந்த மணிக்கு போனாலும் அப்படியே வந்துடுவேன். ஏன் தே, சமந்தாரி வீட்டுக்கு போறியா? ஒரு பட்டுச்சலை எதுன்னு கட்டிட்டு வரலாம்ல. இப்படியேவா வர போறியா? சட்டை கூட போடாம? எனக்கு இதுவே போதும். நான் இப்படி போனாலே என் மவளுக்கு என்ன அடையாளம் தெரியும். நான் என் மவளை பார்க்க போறேன்னா இல்லாட்டி என் சேலை துணிமணி பாருன்னு காட்ட போறேனா? அது சரி எத்தே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இதே, உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன பே டவுட் வந்தது? கேட்டு தொலை. நீ ஏதாவது எசக்க மஸ்காரம் கேட்பேப்போம். நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்து இத்தனை வருஷமா பாக்கேன், நீங்க சட்டை போட்டே பார்த்தது இல்ல. ஏன் தே சட்டையே இல்லையா உங்ககிட்ட? நான் வேணா அந்த புக்கு டெய்லர்ட்ட 2 சட்டை தச்சு தரட்டா, போட்டு வரையலா? தூர பேரு தேவையில்லாத பேசிட்டு கிடக்காத பத்துக்கோ. எத்தே, இன்னொரு சந்தேகமும் இருக்குதே, கேட்கலாமா? நீ ஒரு மண்ணை கட்டி கேட்கண்டா, போ போய் வேலையை பாரு. எத்தே, ஒரே ஒரு டவுட் தே, அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க தே. கேட்டு தோலை. நான் வந்து நிறைய சட்டை சேலைன்னு எல்லாம் வச்சிருக்கேன் தே. ஆனாலும் அந்த சட்டையை போட்டு சேலையை உடுத்தக்கே எனக்கு மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சட்டையே போடாம அந்த சேலையை எப்படித்தே மேனேஜ் பண்ணி எப்படி பேர்த்த சொறி வச்சிருக்கிய? எனக்கு அது சொல்லித்தாங்களேன். கொஞ்சம் சட்டை விடாம நானும் ஃப்ரீயா போட்டுக்கிட்டேன் பத்தேலா. ஏன் தே வச்சக்கன்னு வாங்காம நீ பாத்துக்கிட்டே இருக்கிய? இன்னைக்கு அவ்வளவு அழகாவா இருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் தே. இப்போ வந்து உனக்கு சட்டை இல்லாம சேலை கட்டணும், அது எப்படின்னு நான் சொல்லி தரணும், அப்படித்தானே? ஆமா தே, நல்ல காத்தோட்டமா இருக்கும்ல. அதோட சட்டை தைக்க செலவும் மிச்சம். சட்டைக்கு 200 300 கொடுத்து தச்சுட்டு அப்புறம் அவ சரியா தைக்கலன்னு அவட்ட போய் சண்டை ஓட்டு அந்த சட்டையை பார்த்து வைத்தறிச்சலா இருக்கும், சரியா தைக்கலேன்னு. இதுவே சட்டை போடாத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அவ்வளவுதானே வருமோல, நான் இப்ப சொல்லி தரேன் பொறு. என்ன சரிண்டா, நம்ம ஒரு விளையாட்டுக்கு இவட்ட கேட்டோம்னா காண்டாயிட்டு இருப்பா. அவளை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமேன்னு சொன்ன அப்படின்னா நம்மளே ஆஃப் பண்ணிட்டா கிளவி. எதுவும் சதி பண்ண போறாளான்னு தெரியலையே. இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுதா? தூங்கிட்டு இருக்க வர. எத்தே, என்ன நம்ம 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம், எதுக்கு தேவையில்லாம தூங்குல வர போட்டு எழுப்பிட்டு கிடக்கிய? நான் தான் சொன்னோம்லாத்தே, அவர் எந்திரிச்சா 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாருன்னு. பிறகு இப்பவே எழுப்புதிய? பொறு சொல்லியே பாரு, நல்லா தூங்குன மனுஷனை எழுப்பி விட்டுட்டா. இதையே நான் செஞ்சிருக்கட்டும், என் மாவன் தூக்கத்துல மண்ணள்ளி போட்டுட்ட சிமுண்டு வச்சு பூசிட்டேன்னு சண்டைக்கு வந்துருவா. என்னம்மா எதுக்கு இப்பவுமே எழுப்புனா? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்திருப்போம்ல. இன்னைக்கு லீவு தான் போட்டிருக்கு, தங்கச்சி வீட்டுக்கு போகணும்னு. 11 மணிக்கு தான் போகணும், அதுக்குள்ளேயே ஏன் எழுப்புனா? ஒண்ணும் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் அழைச்சேன். சொல்லுமா, எதா இருந்தாலும். கொஞ்சம் இந்த பக்கம் வந்து உன் பொண்டாட்டி கிட்ட வந்து நில்லு. என்ன ஆச்சரியமா இருக்கு, என் வீட்டுக்கார் என்கிட்ட வந்து நின்னாலே கிளவிக்கு பொறுக்காது, இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட போய் நில்லுன்னு சொல்லியா? ஏமா? இது அம்மைக்கு மேற்பட்டது.
அவளே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பொண்டாட்டியோட சேர்ந்து நின்னுன்னு சொல்லியிருக்கா. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சொன்னது இன்னைக்கு தான் திரும்ப சொல்லியிருக்கா. சொன்ன உடனே ஒடியாந்து இன்னும் நிக்கம்னா அப்படின்ட்டு என்கிட்ட வந்து நிக்க வேண்டாம் அந்த ஆளு. நமக்கு வாச்சது அவ்வளவுதான். சொல்லுதும்ல, போய் அவ கூட சேர்ந்து நில்லு. போமா, காலையிலேயே நீ வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. பரவாயில்லையே, இந்த ஆளுக்கு வெக்கம்லாம் வருதே. அத்தா முகத்துல வெக்கத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. சும்மா சொல்லக்கூடாது, வெக்கப்படும் போது என்ன கியூட்டா இருக்காரு. ஏம்ல பொண்டாட்டி கிட்ட தான் நிக்க சொன்னேன், அடுத்த வகிட்ட நிக்க சொன்னேன். ஒரு மாதிரி இருக்கு, ரெண்டு மாதிரி இருக்குங்க. அப்படி அடுத்தவகிட்ட நிக்க சொல்லி பாரு, தெரியும் நான் யாருன்னு. கேளவி பேர்ச்ச பாரு, அடுத்தவகிட்ட நிக்க சொல்லுவாளாம். இப்பதான் நல்லவான்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவ கெட்ட குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. எம்மா திடீர்னு நீ அம்மா அப்படிலாம் சொல்லியா? இல்ல சொன்னா செய், போ போய் நில்லு. சரிம்மா. இல்ல என்னம்மா? உன்னி அவ கிட்ட போய் நில்லுன்னு தானே சொன்னேன், அதுக்காண்டி இப்படியா போய் நிப்பா? எம்மா நீ தானம்மா சொன்னா உனக்கு மவனையும் மருமகளையும் ஒன்னா நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசை, அதான் சொல்லியிருக்கா, அதான் நின்னுகிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த நினைப்பு வேற இருக்கோ உனக்கு? எதுக்கு நிக்க சொன்னோம்னு உனக்கு இன்னும் காரணம் தெரியாதுலானே? இதுல சொல்லுறதுக்கு என்ன இருக்குமா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது தானே. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு தானா தெரியல. என்னமோ நேத்து கல்யாணம் ஆகி இன்னைக்கு பொண்டாட்டிக்கிட்ட போய் நிக்க மாதிரி. மூதேவி வருஷம் எத்தனையா ஆகு. இதுல இவனுக்கு வெக்கம் வேற. கேவலப்படுத்திட்டாலே தான். எதுக்கு நிக்க சொன்னோம்னே இப்ப சொல்லுதேன். உன் பொண்டாட்டிக்கு சட்டை போடாம சேர்ல உடுத்திட்டு ரோட்ல போனோம்னு ஆசையா இருக்கான். எப்ப ஏதிலிருவா, இதுக்கு தான் ஒன்னா நிக்க சொன்னாலா? ஒன்னா நிக்க சொல்லி நடுவுல வெடிய கொளுத்தி போட்டால. என்னம்மா சொல்லியா? ஏன் டைம்ல முறைச்சிக்கிட்டு வர? உன் பொண்டாட்டி தான் கேட்டா, சட்டை இல்லாம சேர்ல உடுத்திக்கிட்டு எனக்கு ரோட்டை அல்லப்படாதுக்கு ஆசையா இருக்கு, எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு கேட்கா. சொல்லி கொடுக்கட்டா? சின்ன பொண்ணு, எங்க எங்க அம்மா சொல்றது உண்மையா? அப்படி கேட்டியா நீ எங்க அம்மிட்ட? எங்க அது வந்து அதான் சொல்லம்ல, அப்படிதான் கேட்டானே. நான் என்ன பொய்யா சொல்லேன்? அவ கண்ணு முன்ன தானே சொல்லுதேன். இல்லன்னு சொல்லு பாப்போம். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? என்னைய பார்த்தா உனக்கு ஏனைய மாதிரி தெரியுதோ? நீ என்ன பேசினாலும் வாயை பொத்திட்டு இருக்கமுக்காண்டி என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டியோ? எங்க அப்படி இல்லைங்க. என்னவளே, என்ன இப்படி இல்லங்க? அப்படித்தானே சொன்ன நீ, அப்படித்தானே என்ன கேட்ட. சட்டை இல்லாம எனக்கு ரோட்ல அல்லப்படணும் வத்த, நான் போறேன்னு தானே சொன்னேன். நீ சொல்லாமல எங்க அம்மா சொல்லியாவோ? நான் கூட சொன்னோம்ல, என் அவனுக்கு தெரிஞ்ச அவனைய விட்டு வச்சு பார்க்க மாட்டாம்னே. அவர் என்ன பெரிய கொம்பா, என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு கேட்கால. யாத்தே, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. அவ ஒன்னு ரெண்டா மாத்தி சொல்லுதாவோ. நான் சாதாரணமா விளையாட்டுக்கு தான். எது சின்ன பொண்ணு விளையாட்டு? உனக்கு என்னைய பார்த்தா ரொம்ப விளையாட்டே தெரியுது. இவன்லாம் என்ன செஞ்சிருவான் அப்படிங்க என்ன? என்ன சின்ன பொண்ணுக்கும் புருஷனுக்கும் சண்டை மாதிரி தெரியுது. அவன் அவ்வளவு சீக்கிரம் ரோசப்படுத ஆள் கிடையாதே. என்ன கதைன்னு கேட்போம். எங்க நான் சொல்லியதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி ஒண்ணுமே கேட்கல. பேசாத, வாய மூடு. என்ன ராசி? வாங்கக்கா. வா சாந்தி. வாரே. என்னாச்சு சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி அழுதுட்டு நிக்கா? ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். சும்மானு சொல்லியா? ராசி சத்தம் வாசலுக்கு அங்கிட்டு கேக்கு. நீ இவ்வளவு தூரம் கண்ணீர் அடிச்சிட்டு நிக்கா, சும்மாவா விட்டு நடக்கும்? அது வேற ஒண்ணும் இல்ல சாந்தி, ரொம்ப திமிர எடுத்து போய் பேசிட்டு அலைதா, அதான் என் மாவன் கண்டிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பாடா, ஏதோ பெரிய சண்டை போல் இருக்கு. காலையே நமக்கு கணக்கு அடிச்சிட்டோமா? ஆஹா, ஒரு சண்டை கிடைச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பெருசாக்கி விட்டு போயிருவோம். என்னாச்சு சின்ன பொண்ணு? சித்தி என்னம்லாமா சொல்லாவ? என்ன பேசுனா நீ? எக்கா, நான் ஒண்ணுமே சொல்லலக்கா. சாதாரணமா விளையாட்டுக்கு சொன்னதை வினயமா எடுத்துட்டு 2 பேரும் சண்டைக்கு வராவ. ஆமா, விளையாட்டுக்கு சொன்னா. அப்படி என்ன சொன்னா சின்ன பொண்ணு? 2 பேரும் இவ்வளவு தூரம் கோப்படியாவ? எக்கா, அது வந்து சாந்தி இங்கிட்டு வா, நான் சொல்லியே. அந்த வாரம் சித்தி. அப்படி என்ன சொன்னா சித்தி? அவளுக்கு சட்டையே போடாம சேலை உடுத்திட்டு நல்ல ரோடு பூரா சுத்திட்டு அலையணுமா சாந்தி? ஐயா, அப்படியே சொன்னா? ஆமா சாந்தி, நான் சொன்னேன். என் மவன்கிட்ட சொன்னா கதை என்ன ஆகும் தெரியுமா? அப்படிங்க உன் மவன் என்ன செஞ்சிருவாரு அப்படிங்க. அப்ப அவளுக்கு வந்து புருஷன் மேலையும் பயம் இல்ல, மாமியா மேலையும் பயம் இல்ல. எவ்வளவு திமிர்ல பேசா பத்தியா? இப்ப என் மவன் கண்டிக்காம விட்டோம்னா என்ன ஆகும் கதை? ஆமா சித்தி, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சுதான் ஆகணும். சின்ன பொண்ணு இப்படி பேசுனது என்ன இருந்தாலும் தப்பு இல்ல. அப்ப தம்பி அவளை கண்டிக்கல, தப்பு இல்ல. ஏன் படுபாவி 4 முடி எப்படி பேசிட்டா? அவன் இப்போ இல்ல சித்தி, எப்பவுமே இந்த மாதிரிதான் அடிக்கடி பேசுவா. நான் கூட கண்டிச்சு பார்ப்பேன், என்னைய மதிக்கவே மாட்டா. சரி, நீங்க பெரிய ஆட்கள் பேசினாதான் ஒரு மதிப்பு இருக்கும் என்ன இருந்தாலும். நான் அதுக்கு அப்புறம் கண்டுக்கிட மாட்டேன். சரி, அவ சித்தி பார்த்து எதனாலும் சொல்லணும், நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு விட்டுருவேன். என்ன இருந்தாலும் சின்ன வயசு பிள்ளை தானே, பாக்கிறதுக்கு தான் ஆள் நெடுமாடு மாதிரி வளர்ந்துருக்காள் ஒழிய மண்டையில அடி ஒண்ணுமே கிடையாது சித்தி. 4 முடி இப்படி அப்பண்டமா பேசாதே 4 முடி. ஏன் அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ செய்யறது தானே சொல்றாவோ? என்ன எல்லாரும் இங்கதான் நின்று பேசிட்டு இருக்கிய போல? சாந்தி, முன்னாடியே கிளம்பி வந்துட்டியோ? சரசக்கா,
சின்ன பொண்ணு ஏமா அழியா? ஏக்கா நான் விளையாட்டா பேசினதை எல்லாரும் சேர்ந்து பேசமா பேசுறவுக்கா. ஏமோ அப்படி என்னாச்சு? நான் சொல்லியேன்க்கா, சின்ன பொண்ணு அவன் மாமியாட்ட சட்டப்படாமலே நான் சேலை உடுத்திட்டு ரோடு வழியா போறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி சொன்னா எந்த மாமியாருக்கு எந்த வீட்டுக்காரர் தான் கோவம் வராது? அதான் அவளை பிடிச்சி சத்தம் போட்டு கிடக்காவ. அவ பேசினது தானே ஏசிட்டு இருக்காவ. இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? காசு இதுக்காக ஏசிட்டு கிடக்கா அவளை? ஆமாக்கா, அது என்ன அப்படி திமிரு பேசி சட்டப்படாம நான் ரோட்ல போறோம்ங்கிறதெல்லாம்? இதெல்லாம் விளையாட்டுக்கு பேச பேச்சுப்பா. இதெல்லாம் ஒரு விஷயம்னு பெருசா பேசி அவளை ஆள விட்டுட்டு இருக்கா நீ. சரசு, உனக்கு அவளை பத்தி தெரியாது. அவ எப்படி என்கிட்ட திமிரா சொன்னா தெரியுமா? அவளை பத்தி எனக்கு தெரியாத சித்தி, உங்களை விட அதிகமா அவ என் கூட தான் இருக்கா. ஏக்கா, உங்க கூட இருந்துட்டாங்க இருக்காண்டி அவ செஞ்ச தப்பெல்லாம் இல்லைன்னா இருமாக்க. சாந்தி நல்லா இருப்பமா. ஏற்கனவே அவன் மாமியாலும் வீட்டுக்காரும் அவன் மேல கோவமா இருக்காவோ. நீ மேற்கொண்டு இலக்கி இலக்கி விடாது என்ன? ஆமா, இலக்கி முடியாத. என் பிள்ளைல பள்ளியெடுத்துக்கு அனுப்பிட்டு இவன் நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க இருக்காண்டி கிளம்பிட்டாளா என்ன எதுன்னு பாத்துட்டு போகணும்னு வந்தேன். வந்த இடத்துல மாமியார் வீட்டுக்காரன் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாவோ. அண்ணாடி தான் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் வந்து வீட்டுக்குள்ள மூட்டி விட்டேனாக்கா பேசியே தரசக்கா. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருச்சாண்டி. அவ்வளோ வீட்டு பிரச்சனையை அவ்வளோ பாத்துக்கிடுவாவோ. நம்ம தலையிட்ட இப்ப என்ன ஆக போகுது? இந்த குடும்பத்துல இல்ல, எந்த வீட்டுல என்ன கதை நடந்தாலும் சரி நம்ம தலையிடவே கூடாது. அப்படி தலையிட்டோம்னா அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு நாமளே காரணமா போயிருவோம். அவியலே சண்டை போட்டு அவியலே முடிவு எடுத்துக்கிடுவாங்க. நம்ம நல்லது செய்யணும்னு உள்ள போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசி அது ஒருத்தருக்கு சாதகமா போகும், ஒருத்தருக்கு பாதகமா போகும். அது என்னத்துக்கு? இவ வந்துட்டானா எதுவுமே நடந்துக்கிடாது. பெரிய உலக உத்தமி நான் தாம்னு பேசுவா. இவ இருக்க இடத்துல நம்ம வாயை திறக்க முடியாது. சின்ன பொண்ணு கொஞ்சம் கீழே குனி. எதுக்குக்கா? குனியா? அழாத அழாதமோ. பாத்தியா, நீ இவ்வளவு குனிச்சிருந்தோம் என் கையை எட்டு மாட்டுக்கு உன் கண்ணை தொடக்கிறதுக்கு. போங்கக்கா. இப்படித்தான் சிரிச்சுட்டே இருக்கானே என்ன? புருஷங்கார ஒண்ணு சொல்ல முன்ன அழுதது, மாமியார் ஒண்ணு சொல்ல முன்ன அழுதது. நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை. நீ எப்படி அழுதனா எப்படி? உன்னைய பார்த்துதான் தைரியமா இருக்கிறது எப்படி நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காவோ. நீ எப்படி அழலாமா? சரிக்கா, நான் அழமாட்டேன். இதான் சின்ன பொண்ணுங்கிறது. ராசி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் நீ போய் சண்டை போடுவா? சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. இல்லக்கா, அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத ராசி. அவன் என்ன நேசத்திலேயே அப்படி பண்ணிட்டா? ஒரு விளையாட்டுக்கு கேட்டிருப்பா. அது சித்தி எப்படி எடுத்துக்கிட்டாவோ தெரியல. அவ கோவத்துல ஒண்ணு சொல்லிருக்காவோ. அவ வயசுக்கு அவ எது சொன்னாலும் கோவமா தான் வரும் அவளுக்கு. நீ என்ன செய்யணும்? நடுத்தர வயசு பையன் தானே, நீ என்ன சொல்லணும்? அப்படியாமா, சரி என்னத்தையும் சொல்லிட்டு போறா அப்படின்னு ஒரே வார்த்தையில விட்டுருக்கலாம்ல. இத்தனை வருஷம் அவ கூட வாழுத. அவ எப்படி நினைப்பா, என்ன பேசுவான்னு உனக்கு தெரியாதாங்க. அந்த பிள்ளை விளையாட்டுக்கு பேசலாம் போய் இப்படி எடுத்துட்டு அவளை ஏசிட்டு கிடைக்கிய. இல்லக்கா, அம்மாதான். அம்மா சொன்னா என்ன? அப்படி அம்மான்னு கேட்டா அதோட விட்டு வேண்டியதானே. அப்படியே நீ விசாரிக்கணும். பொண்டாட்டியை தனியா கூட்டு போய் விசாரிக்கணும். இப்படியா நடு கூடத்துல வச்சு அவளை அள விட்டுட்டு கிடப்பா? 4 பேர் போறவளோ வரவளோ வீட்டுக்குள்ள வந்து அவளை ஏச அளவுக்கு வச்சுக்கிட்டு இருப்பா நீ. குண்டச்சி மறைமுகமா நம்மளைத்தான் தாக்குதா. இவளுக்கு ஏன்டா நம்மளை கண்டா அப்படி பிடிக்க மாட்டுக்கோ. நாம உண்டு நம்ம கதை உண்டுன்னு இருக்கோம். ஊட மண்டையை நுழைச்சுக்கிட்டு இவா வரத்து. சரி, நடந்ததை தூர விடுங்க. பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு கிடக்க கூடாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி நடக்க வேண்டிய கதையை பார்ப்போம் என்ன? ராசி, அவன் மேல கோபமாவே இருக்காத. சகஜமா பேச்சு கொடு. இன்னைக்கு உன் தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னா எல்லாருமே சேர்ந்து நீ அவளும் முறைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும்? நான் சொல்றது உனக்கு சரின்னு படுதா? இல்லாட்டா இவ யாரும் நமக்கு சொல்லன்னு நினைக்கியா? இல்லக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு இல்லாத உரிமையாக்கா? சரி, பிரச்சனை இதோட விட்டுருங்க என்ன? இனி எதை பத்தியும் பேசாதிய. நேரத்தோட கிளம்புமா? மணி 10:30 ஆயிட்டு. 11 மணிக்கு வண்டி. சித்தி போமா? போவோம்மா. நான் காலையிலே கிளம்பி தான் உட்காந்துருக்கேன். இன்னும் காலையில ஒன்றும் சாப்பிடலைங்க. அவ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கல தான் நான் கூப்பிட்டேன். அந்த அன்னைக்கு அவ பேசினா எனக்கு கோவம் வந்தது. இப்போ சண்டையா போயிட்டு இனிமே தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டுமா? இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கலாம். சரி சித்தி, அப்ப நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் மணி பரிசு எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கேன். நீங்க எல்லாரும் அப்படியே அங்க வந்துருங்க என்ன? இக்கா, மணி பரிசு எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்கலாம், எல்லாரும் சேர்ந்தே போவோம். லட்சுமியும் கூப்பிடணும்னா சின்ன பொண்ணு. அவ வீட்டு தெராசல் வழியா அப்படியே நாங்க குறுக்கு பாதை வழியா வந்துருவோம். நீங்க எல்லாரும் மெயின் ரோட் வழியா வாங்க என்ன? சரிக்கா. சாண்டி, நீ கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டோம்க்கா, கிளம்பிட்டேன். என்ன செய்தியான்னு பார்க்கறது தான் ஒரு 8 வருவோமேனு வந்தேன். வந்த இடத்துல சின்ன பொண்ணு இப்படி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாத்துக்கோங்க. அப்படியா? சரி, நடந்து முடிஞ்சிட்டு நீ அதை பத்தி பேச வேண்டாம். இல்லக்கா, ஆனாலும் அவ இப்படி சொல்லிருக்க கூடாதுல. அவ வீடு, அவ இஷ்டம், அவ எப்படியோ சொல்லிட்டு போறா. அணைஞ்ச நெருப்பா ஊதி பத்த வச்சு நமக்கு என்ன ஆகுது? இப்படி எல்லாம் பேசாங்கக்கா. நான் என்னமோ பத்த வைக்கிற மாதிரி பேசிய. இம்மா, நான் ஒன்னும் சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். சரி, நீ இப்ப என்ன செய்ய போற? மணி பஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? அப்படி இவ கூட வந்துருதியா? நான் அப்ப அங்கோடி போய் லட்சுமியை கூட்டிட்டு நாங்க வயக்காட்டு வழி அங்கோடி வந்துருந்தோம். இல்லக்கா, நானும் அந்த சைடோட தான் வரணும். என் வீடு லட்சுமி அக்கா வீட்டுக்கு போற வழியில தானே இருக்கு. நான் உங்க கூடயே வந்துருந்தேன். சரி, நல்லதா போச்சு. வா, கையோட நான் உன்னைய கூட்டு போயிருந்தேன். இன்னும் இருக்க பிரச்சனை முத்திரப்படாது.
சரசக்கா மறுபடியும் நீங்க என்ன எதாங்க பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா நான் பொதுவா தாம்மா சொன்னேன், வா போவோம். சித்தி எப்ப நாங்க போறேன்னா நீங்க மெல்ல மெல்ல அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்து வாங்க, நாங்க குறுக்கு பாதை வழியா அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவோம். சரிம்மா, நீங்க முன்ன போங்க, நாங்க பின்னாடியே வந்துருதோம். உங்களுக்கு நடக்க முடிஞ்சா வாங்க, அப்படி இல்லாட்டா தம்பியை பைக்ல கொண்டு வந்து விட சொல்லுங்க. 2 தடவை வந்தோம்னா ஒரு தடவை உங்களையும் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு தடவை சின்ன பொண்ணை கொண்டு வந்து விட்டோம்னா சரியா இருக்கும்ல? வேண்டாம், மங்கன பக்கத்துல தானே, நடந்தே வந்துருவோம். சரி, எப்ப பாத்துக்கோங்க, நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க என்ன சித்தி? சரி மக்களே, போய் நில்லுங்க. காசே சின்ன பொண்ணு எதை பத்தி யோசிக்காம சட்டு சட்டுன்னு கிளம்பி வரணும் என்ன? சரிக்கா. சரி, நாங்க வரோன்னு மாசாந்தி போவோம். பரவாயில்ல, கூட்டமே இல்லை என்ன லட்சுமி? இனி பள்ளியிடம் திறந்துட்டலக்கா, இனி எந்த பஸ்லயும் ரொம்ப எல்லாம் கூட்டம் இருக்காது. அதோட முகூர்த்த நாள் எதுவும் இல்லை பத்தியெல்லாம். அப்படி இருந்தா பால் காய்ச்சி வீடு, சடங்கு வீடு, கல்யாண வீடுன்னு ஒருபாடு கூட்டம் ஏறி இறங்கும். இன்னைக்கு அதுவும் இல்லையா, அது வெத்து நல்லா இருக்கு, அதான் ஒரு ஆளும் இல்லாம இருக்கு. அதுவும் போக இந்த வெயிலுக்குள்ள 11 மணி 12 மணிக்கு யார் பஸ்ல வந்து போறா? எல்லாம் சாயங்காலம் கூட்டமா இருக்கும், இல்லாட்டா காலையில கூட்டமா இருக்கும். ஆமா, சரி நீ ஏன் சின்ன பொண்ணு நின்றுட்டே இருக்கா? இருக்க வேண்டியதானே, எவ்வளவு இடம் இருக்கு? எங்கக்கா, சும்மா நின்றுட்டு வரேன். இதில் உட்காந்து என்ன பொதிப்போம்? இவ்வளோ நேரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு தானே இருந்தோம். அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு, இவ்வளோதான் இடம் இருக்குல்ல, பிறவியா நின்றுட்டு வரா? உட்காந்துட்டே வரணும்னு ஆசை தான். எல்லாரும் 2 ஜோடியாக உட்காந்துட்டியா, நான் மட்டும் இப்போ தனியாக போய் உட்காரணும். பஸ்ஸுலலாம் போவையில் அப்படியே கதை அளந்துட்டே போனால் நல்லா இருக்கும்க்கா. ஒத்தையிலேயே போய் உட்காருவவ. உனக்காச்சும் அடிக்க ஆள் இல்லை, நாங்களாவது 2 பேரும் பொம்பளையால உட்காந்துருக்கோம். உனக்காவது உன் வீட்டுக்காரர் கூட வந்திருக்கானே, பேர என்ன அவங்க கூட போய் உட்கார வேண்டியதானே ஜோடியா? அந்த அன்னைக்கு அவர் சுவாடியா உட்காந்துட்டாலும் வந்த உடனே நான் இருக்கனா இல்லையானே கவனிக்காம அவர் வாட்டுக்கு பெருத்தா ஒரு சீட்டு கிடந்தது போய் உட்காந்துட்டாரு. இவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கேனா, ஏன் சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அவெல்லாம் ரொம்ப டீசெண்ட் பக்கம் ஆளுக்கக்கா. அந்த வெளியில வந்துட்டா ரொம்ப பேசவே மாட்டாவ. அவர் கூட எவா உட்காந்துட்டு வர சப்புன்னு வாயை பத்திட்டு இந்த போனன்னு வாண்டிட்டு வருவாரு. எனக்கெல்லாம் நான் ஆள் கூட அப்படி கதை பேசிட்டே வந்தாதாங்க்கா பிடிக்கும். இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு தான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காளா? யார ஒண்ணா நினைச்சிட்டேன். சின்ன பொண்ணு. என்ன மல்லியக்கா, எங்க போறிய? ஆளு அணக்கமே இல்லாம இருக்கியே. இவ்வளவு நேரம் நீங்க தான் இருந்தீங்களாங்கோ. நான் வேற ஏதோ ஒரு பொம்பளை எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படியே சன்னலை பார்த்துட்டே வந்தேன்னா சின்ன பொண்ணு, அதான் கவனிக்கவே இல்லை. ஏதோ தெரிஞ்ச பொருள் மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்க நீங்க எல்லாரும் இருக்கிய. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க போறிய? இங்க பக்கத்துல என் ஆத்தனா வீட்டுக்கு போறேன்க்கா. அது நீ உன் மாமியா போனா சரிங்களாம். சரசக்கா லட்சுமிக்கெல்லாம் ஒரு பக்கம் வரமாட்டாவளோ, அவளும் சேர்ந்து வந்திருக்காவோ, அதான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல மல்லியா, சும்மா தான் அப்படியே பிள்ளைய போய் பார்த்துட்டு வருமேன்ட்டு போறோம். அப்படியாக்கா? சரி சரி. ஆமா, அவ உங்க வீட்லயும் தான் சின்ன பிள்ளைகள் ஆண்டு கிடப்பால, உங்களுக்கும் பிள்ளை மாதிரி தானே, ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா ஆமா. நீ எங்க போயிட்டாராம்மா? எனக்கு கெரியாவே இல்லக்கா, அதான் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிட்டு வரேன். ஏன் மல்லியா, என்ன செய்யுது? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். அப்பப்போ தலை சுத்துற மாதிரியே இருக்கு, அதான் போய் காட்டிட்டு வருவோன்ட்டு போனேன். எக்கா, நீங்க மட்டுமா போனியா? தலை சுத்துங்கிய பிறகு யாரையாவது கூட கூட்டு போயிருக்கலாம்ல. தனியா போல சின்ன பண்ணி, என் அவனும் கூட வந்திருக்கான். அப்படியேக்கா? சிவா வந்திருக்கானா ஊர்ல இருந்து? ஆமாம்மா, எனக்கு எதிரிலன்னா பார்க்க வந்தான். இன்னும் 2 நாளா திரும்ப போகணும். எந்த ஊர்ல இருக்காம்மா? அவன் இப்போ ஒரு 2 வருஷமா பெங்களூர்ல வேலை பார்க்கம்க்கா. அப்படியா? சரி சரி. அவன் வெளியூர வேலை பார்க்கான்னு தெரியும், ஆனா எந்த ஊர்னு தெரியாது, அதான் கேட்டேன். நீ அவனுக்கு கல்யாணம் வைக்க போறான்னு கேள்விப்பட்டேன், அதுக்கடுத்து அணக்கமே தெரியல. சரி, கல்யாணம் வச்சப்ப சொல்லுவா, இல்லாட்டா முடிஞ்சிட்டு என்னமோ நினைச்சிட்டு நான் வாட்டுக்கு விட்டுட்டேன். அதை பிடிக்கா? கல்யாணம் வச்சா உங்களுக்குலாம் சொல்லாமல வைப்பேன், உங்க எல்லாரும் தான் முதல்ல கூப்பிடுவேன். ஆனா கல்யாணம் தான் கூடி வரவே மாட்டுக்கு, பாத்துக்கோங்க. ஏன்க்கா, என்னாச்சு? ஒரு இடமும் அமையவே மாட்டுக்கு சாந்தி. தட்டி தட்டி போக பார்த்துக்கோ. எந்த பிள்ளைய கேட்டாலும் படிக்குங்காவோ, வேலை பார்க்குங்காவோ, இப்போதைக்கு கட்டி கொடுக்கலங்காவோ, அப்படியே அமைஞ்சாலும் சாதம் பொருத்தம் இல்லாம போயிருது. என்ன செய்யனே தெரியல. அதை நினைச்சு ஒரு ஊரா அலைஞ்சே எனக்கு தலை சுத்து வந்துட்டு பார்த்துக்கோ. சரி, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நேரம் வந்தா நிக்கா போகுது. வேலை நோக்கம் வந்தா 1 நிமிஷம் எல்லாம் சட்டு சட்டு நடந்து முடிஞ்சிடும். ஆமாக்கா, நானும் அதை நினைச்சுதான் மனசு தேர்த்திக்கிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சா நல்லா இருக்கும். அமையுமா, வருத்தப்படாத. மல்லியாக்கா, மவன் கூட வந்தோம்னியா, இப்ப தனியா உட்காந்துருக்கியா? அண்ணா இருக்காம்மா, அங்கன்னு இருக்க சொன்னேன். இது பொம்பளை சீட்டான், லேடிஸ் சீட்ல இருக்க மாட்டாங்களாம், அதான் பேரத்த போய் உட்காந்துருக்கான். அண்ணா பின்னாடி உட்காந்துருக்கான் பாரு. ஏக்கா, அது சிவா தானா? ஆளே மாறிட்டானே. ஆமா, செயின் எல்லாம் போட்டு மாப்பிள்ள எனக்கால இருக்கான். அதான் கல்யாணம் ஆகுதுல, சந்தியா தான் மாப்பிள்ள எனக்கா இருக்கான். சின்ன பிள்ளையில எங்கிட்ட விளாடையில மண்ணள்ளி விளாடுவான், ஏசுவே விளாடாத அப்படின்னுட்டு. அப்ப இருந்த பிள்ளை அதுக்குள்ள வளர்ந்துட்டான்.
நீ அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கங்க நம்பவே முடியல. காலம் நேரம் எப்படி ஓட்டோட்டமா ஓடுதுன்னு பாரு மல்லியா. ஆமாக்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஏம்மா டிக்கெட் எடுத்துட்டீங்களா? இல்லனே இனிமேதான். ஏம்மா வண்டியில ஏற நீ யாரும் என்னம்மா டிக்கெட் எடுக்கண்டாமா? பேசிக்கிட்டே மறந்துட்டோம்னே, நான் இப்ப எடுத்துறேன். என்ன அவிய டிக்கெட் எடுக்கண்டாமே நாங்க எடுத்துக்கிட்டோம். யாருக்கெல்லாமா நீங்க எடுக்க போறியா? அண்ணா தூங்கிட்டு இடக்கல ஒரு வெள்ளை மண்டை கிழவி, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க வயலட் மண்டை கிழவிக்கு, பிறகு குஷ்பு அணக்க ஒரு அக்காவுக்கு வந்திருக்காவள அண்ணா பக்கத்துல, அவியலுக்கும் அவ பேரத்த ஒரு 4 மணி உட்காந்துருக்கல அவியலுக்கு, பிறகு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என் வீட்டுக்காரர் எடுத்துருவோன்னே. யாருமா உங்க வீட்டுக்காரரு? அண்ணா பேரத்த உட்காந்துருக்காரு பாருங்க, ஒரு கண்ணாடியை போட்டு பாவம் போல ஒரு ஆளு, அவர் தானே என் வீட்டுக்காரு. அவர்கிட்ட போய் எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துருங்க என்ன. சரிம்மா. ஏன் லட்சுமிக்கா நல்லா சிரிச்ச மாதிரி தானே இருந்தது, மறுபடியும் வாய் கவுந்துட்டு? ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? நான் இருக்கவே இல்லையக்கா, நின்னுட்டுலாம் இருக்கேன். தூர போ, உன்கிட்ட மனசு பேசுவாளா? ஏக்கா நீங்க என்ன சொல்லியனே எனக்கு புரியலக்கா, தலையும் முடியாம வாழும் முடியாம பேசுதிய. சின்ன பொண்ணு என்னக்கா? நீ ஏன் சின்ன பொண்ணு டிக்கெட் எடுக்கா? நாங்களே எடுத்துக்கிட்டோம்னா அதான் லட்சுமி கோவப்படியா? அதுக்கு இல்லக்கா. வேற எதுக்குமா? கண்டக்டர்ட்ட என்னன்னு சொன்னான்னு கேளுங்கக்கா. வயலட் மண்டை கிளவிங்கக்கா. அதுக்காக்கா கோவப்படுதியா? விளையாட்டுக்கு தானே சொன்னேன். ஆமா நீ விளையாட்டுக்கு சொன்னா, நான் வேணா கண்டக்டர்ட்ட நெடுமடுக்கு டிக்கெட் எடுத்தியலான்னு கேட்கட்டா? உனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு பாப்போம். கேளுங்க, உள்ளதானே சொல்றியா, நான் இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன். நீ சுவாத்துல உப்பு போட்டு திங்கானே தெரியல, உனக்கு ரோசமே வராது. நான் அப்படியா? ஏம்கா நீங்க மட்டும் எல்லாரும் விட அதிகமா ஒரு கப்பு உப்பள்ளி தின்னுருவீளோ? ஏப்பா உன்கிட்ட யார் பேச? உப்பள்ளி திங்கணுமா? பாருங்கக்கா, விளையாட்டுக்கு சொன்னதுக்கெல்லாம் இப்படி கோச்சுக்கிடியாவ. உனக்கு என்ன உன்னைய சொன்னா தெரியும், எல்லாரையும் விளையாட்டுக்கு சொல்லணும்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுட்டடக்கா. என்ன திடீர்னு 4 முடி வேதாளம் முருங்கை மரம் ஏறுது? நல்லா தானே போயிட்டு இருந்தது 4 முடி, திரும்ப என்ன மலையேறுதிய? ஆமா அது என்ன கண்டக்டர்ட்ட என்னைய பத்தி எவ்வளவு உட்கார்ந்து கிடக்கா? அந்த 4 மணி உட்கார்ந்துருக்கீங்க, நான் நாயா பேயா அது இதுன்னு கிடக்காவட்ட. ஏக்கா அவர் சாதாரண கண்டக்டர் தானக்கா, நாளைக்கு என்ன நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கவா போறாரு? அவர்கிட்ட சொன்னதுக்கு 2 பேரும் இப்படி கோச்சுக்கிட்டு அடக்கிய. ஆமா இவன் யார்கிட்டனாலும் கிண்டல் பண்ணி பேச, நாங்க வாய மூடிட்டு இருக்கணும். உன்னைய பத்தி நான் யார்ட்டையாவது இப்படி நெடுமாடு அப்படி இப்படி சொல்லட்டுமா? இதே கேள்விதான் வயலட் அக்காவும் கேட்டாவ. அவட்டையும் நான் என்ன சொன்னேன், சொல்லுங்கன்னு சொன்னேன். இதுல என்னக்கா இருக்கு? என்னத்தை பாக்கல, என்னத்தை பேசன்னு நினைக்கல, அதை பேசிடணும்க்கா, மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வைக்க கூடாது. என்னைய பாருங்க, நான் எப்படி மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லுதேன், இப்படி இருக்கணும். அப்பதான் நம்ம மனசு நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கும்க்கா. வா ரிலாக்ஸ்ல தீய விட. பொம்பளைய பாரு பொம்பளைய. ஏன் சின்ன பொண்ணு சும்மா தான் இரிய வாய வச்சுக்கிட்டு பாரு, இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆளுக்கு ஒரு திசையில மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காள்வ. விடுங்கக்கா, இதுவும் ஒரு விதமான டைம் பாஸ் தானே. வீடு போய் சேர்ந்த வரைக்கும் நேரம் போகண்டாமா? சின்ன பொண்ணு இன்னும் மாறவே இல்லைன்னா நீ மாத்திக்கிட்டதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு மல்லியாக்கா? எப்பவுமே ஒரே மாதிரியே இருந்துட்டு போயிடணும். நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திரம் வைங்களேன், என்னையவே எனக்கு பிடிக்காம போயிடும். எப்படி நமக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ, எப்படி ஆண்டவன் நம்மள படைச்சிருக்கானோ அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதை மாத்த இதை மாத்தம்னு நிம்மதி இல்லாம அது எதுக்கு? அது சரி. ஏக்கா ஸ்டாப் வரப்போகுதுக்கா, இன்னும் 2 ஸ்டாப்ல இறங்கணும் என்ன? சரி சின்ன பொண்ணு, நானும் நாரையில் தான் இறங்கணும். அப்ப எல்லாரும் ஒன்னாவே இறங்கிடுவேன்னாக்கா? சரி பஸ்ஸே நார்வல் பஸ் தானே, அங்க போய் கடைசி ஸ்டாப் எல்லாரும் இறங்கத்தான். ஆமாண்ணா, ஞாபகம் இல்லாம சொல்லு பாருங்க. ஏக்கா எல்லாரும் இறங்கண்டிதான். எத்தே எத்தே லட்சுமி அக்கா. என்ன? ஏக்கா என் மாமியார் எழுப்புங்கக்கா, ஒரே அடியா தூங்கிற போறாவ. சித்தி சித்தி என்னீங்க? நல்லா தூங்கிட்டேன் உங்களுக்கு, காத்தடிச்சிட்டு பத்தியா? ஆமா சித்தி, என்ன போய் இறங்கணும். சரி ஒருத்தர இறங்க, நானும் இறங்குறேன். இறங்கு சாந்தி. அண்ணா ஒரு முன்னாடி ஒரு அக்கா இறங்குறாவுக்கா, இறங்கிட்டோம். ஏம்மா வாமா. நீ போ, நான் வரேன். சிவா என்னம்மா? இறங்கணும்ல, ஒரே போனை பார்த்துக்கிட்டு இருக்க. வா, என்னதான் இருக்கும் அந்த போன்ல, அதே தான் நோண்டிட்டு கிடக்கான். என்னம்மா? இறங்கும் மக்களே, எல்லாரும் இறங்கிட்டாவுல்ல, நான் போறேன் பின்னாடி. வா. சரிம்மா. ஏன் மகா வா சீக்கிரம். அண்ணா வந்துட்டேம்மா. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளம் இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவழி சிந்தும் இரு கண்கள்
உயிர் வாங்கும் சிறகிதழ்கள் மாமியார் கழுவி செருப்பு எங்கேயே போட்டு நம்மளை தேட சொல்லு. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் டூ எட்டு படாத குறையா நிக்காவோ? நடக்கட்டும், நம்ம எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி. ஏ மகா அந்த வாரேம்மா. தேங்க்ஸ், நான் போறேன். ஆ பார்த்து போங்க. சப்பா ஒரு வழியா வந்து இறங்கியாச்சு. மல்லியா, நீ எப்போ வந்தா? நானே கவனிக்கவே இல்லையே. நானும் நீங்க வந்து பஸ்ல தான் சுத்தி வந்தேன். நாங்க எல்லாரும் ஒண்ணு போல பேசிக்கிட்டே தான் வந்தோம். அப்படியா? நான் காலையிலே எழுந்துட்டேன்னா எனக்கு இந்த பஸ்ல வந்தாலே அப்படியே இந்த காத்துல கண்ணை சந்துரும் பார்த்துக்கோ. காணிக்கே இல்லை, இப்பதான் பார்க்கேன். நல்லா இருக்கேம்மா? பிள்ளைலாம் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கா சித்தி. நான் என் மாமன் வந்திருக்கான். அண்ணா நிக்காம பாருங்க. ஏ சிவா, என்னம்மா? இந்த ஆச்சி உன்னையும் கூப்பிடியா போற, என்னன்னு கேளு. ஆச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மக்களே. நீங்க இந்த வீட்டுல இருக்கே சின்ன பையனா இருந்தா இப்ப நல்லா வளர்ந்து பெரிய பிள்ளை ஆயிட்டியா? வேலை வைக்காமா? ஆமா ஆச்சி, பெங்களூர்ல வேலை பார்க்கேன். அப்படியா? சரி சரி, நல்லா இருங்க. மல்லியா, நீ இருந்த வீட்டுக்கே திரும்பவும் வரலாம்ல? ஆமா சித்தி, நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க இருக்க வீட்டுல இவனுக்கு ஏதோ கொஞ்சம் ராசி இல்லாத மாதிரி சொல்லிட்டாவோ. அது பொண்ணும் அமைய மாட்டுக்கு. 2 வருஷமா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, அதான் மறுபடியும் இருந்த வீட்டுக்கே மறுபடியும் வந்துருமேனு பார்க்கேன். அதுல 10 மாதம் தானே வாடகைக்கு வச்சிருக்கேன். ஆமா சித்தி, காலி பண்ண சொல்லி 1 மாசம் ஆகுது. இன்னும் 2 மாசம் கழிச்சு காலி பண்ணன்னு சொல்லியிருக்கா. அதுக்கடுத்து நான் வரணும் அங்க. சரி, அதான் சரி. இங்க நம்ம ஆட்களோட வந்து இரு, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, நீ என்ன இவ்வளவு தூரம் வந்த? எனக்கு ஒரே தலை சுத்த மாதிரி இருந்துச்சு சித்தி. அதான் அவன் ஊர்ல இருந்து வந்தான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வார வழியில அந்த அன்னைக்கு இந்த ஊர்ல ஏதோ ஒரு நல்ல ஜோசியக்காரர் இருப்பாராம். அவர்கிட்ட போய் கல்யாணம் எப்போ நடக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வீடு மாறுறதுக்கும் நல்ல நாள் குடிச்சிட்டு போமேன்னு வந்தேன். அப்படியா? சரி சரி சரி, போய் பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மக்களே, சித்திக்கு போன் போட்டு எங்க நிக்கான்னு கேட்போம். என்ன போடியம்மா? திங்கு போகுது, இந்தம்மா. எடி வந்துட்டோம். எங்க நிக்க? எங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்டயா? என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மக்களே, என்னம்மா? வா போவோம். சித்தி ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிக்கலாம். சரிம்மா. சரி சித்தி, பேசிக்கிட்டே இருந்தா நம்ம என்னைக்குள்ள முடிக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் தான் நான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துடும்ல. அப்ப எல்லாரும் உட்காந்து பேசுவோம். என்ன வரட்டா? சரிம்மாலாம், போயிட்டு வா. சிவா, சிவா சிவா, அங்க பாருமா, வா போவோம். இருங்கக்கா, இந்த வயசுல நிறைய யோசனை மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதான் கூப்பிட காது வைக்காம தம்பி நிக்காவோ. நான் கூப்பிடுதேன் போருங்க. தம்பி சிவா. என்னக்கா கூப்பிட்டீங்களோ? ஆமா தம்பி, நான் ஒரு தடவை கூப்பிட்டேன். உங்க அம்மா 4-5 தடவை கூப்பிட்டாவ. காதுல விழுந்துச்சா? 4-5 தடவை கூப்பிட்டாளா எங்க அம்மா? ஆமாப்பா, உங்க அம்மா 4-5 தடவை கூப்பிட்டாவ. நீ தான் யாரையோ பறி கொடுத்த மாதிரி பார்த்துட்டு நிக்கிய. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா அடி பார்த்துட்டு இருந்தேன். அம்மா கூப்பிட்டது கேட்கல. சரி சரி, நான் கூட நீ யாரும் பஸ்ல வலிக்கு உடையில தாங்கி பிடிச்சி அவன் ஞாபகமாவே இருக்கியோன்னு நினைச்சேன். என்ன இந்த அக்கா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே பேசுதாவ? பஸ்ல யாருமே இல்லையே, அப்போ பார்த்துருப்பாவளோ? என்ன தம்பி, சத்தத்தையே காணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எம்மா போமா? போ மக்களே, நான் வரேன். சித்தி வரேன்னு? சரி, போயிட்டு வீட்டுக்கு போறனா வா. என்ன? சரி சித்தி, வரேன். சரி, எங்க நம்ம கதைக்கு வருவோம். இப்ப எங்க நடந்து போயிடவா இல்லாட்டா ஆட்டோ பிடிச்சிட்டு வரீங்களா? ஆட்டோ பிடிச்சிட்டாரு சின்ன பொண்ணு. இத்தனை வேற எப்படி நடந்துக்கிடுவாவே? வெயில் வேற அடிக்கி. சரி, அப்ப ஆட்டோ கூப்பிட்டு நாங்க நிக்கோம். சரி. அப்புறம் மக்களே, ஒரு வழியா நாத்தனார் ஊருக்கு வந்தாச்சு. இனி அவ வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமா, அங்க போய் என்னென்ன நடக்க போதோ அதை அடுத்த வீடியோல பாருங்க, சரியா? அப்புறம் இன்னும் நம்ம சேனல்ல புதுசா நிறைய திருப்பங்கள் இருப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும், சரியா? ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க, சரியா? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு வீடியோல பார்ப்போம். என்ன மக்களே?